Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அத்தம் பீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. கலாட்டா மீடியா நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். ரெகுலராக நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த வாட்டி பார்க்கக்கூடிய விஷயம் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி பலன்கள், அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு. புரட்டாசி மாதம் என்றால் 17/9/2024 முதல் 17/10/2024 வரை. புரட்டாசி 1லிருந்து புரட்டாசி 31 வரை உள்ள நாட்கள் புரட்டாசி. புரட்டாசி என்றாலே ரொம்ப விசேஷம்னா நவராத்திரியும் உள்ள வரும். அதில் மகாலிபட்சம் ரொம்ப முக்கியம். புரட்டாசியில் வரக்கூடிய மகாலபக்ஷ அமாவாசை, அதாவது புரட்டாசி பௌர்ணமியிலிருந்து பிரதம திதி 18/9/2024 2/10/2024 வரை உள்ள நாள் தான் இந்த மகாலபக்ஷ நாட்கள்னு பேர். இது என்ன, இதுக்கே செல்வி இவ்வளோ விசேஷம் கொடுக்குறாருன்னா, இந்த நாட்கள் மனிதர்கள் நம்மளிடத்தில் வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த நாட்கள் மண் உலகத்துக்கு வருவார்கள்ன்ற ஒரு சாஸ்திரம். மண் உலகத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வராரோ பக்கத்தில் வராரோன்றதெல்லாம் இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லுது, இவர்கள்லாம் எல்லாரும் மகாலபக்ஷ காலங்களில் பூமிக்கு வருவார்கள், பூமிக்கு நம் மக்களோடு இருப்பார்கள். ஸோ 12 மாதத்தில் எந்த மாதம் நீங்கள் திதி கொடுக்கலனாலும் இந்த மகாலபக்ஷ அமாவாசைக்குன்னு இல்லை, அந்த நாட்களில் திதி கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு ஒரு ஐதீகம். திதியெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது செல்வி, எனக்கு பிடிக்காது, திதியே வேண்டாம். முடிஞ்சால் ஒரு வருஷம் கூட நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம கூட இருக்கிறதோட மகாலபக்ஷன்னு சொல்கிறோம் இல்லையா, 18/9/2021 2/10/2024 இந்த 15 நாட்கள் மட்டும் முடிஞ்ச அசைவத்தை தவிர்த்து பாருங்க. ஒரு பேச்சுக்கு தான், உங்கள் கம்பல்ஷன்லாம் நான் யார் உணவு விஷயத்தில் வரமாட்டேன். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் தரும்னு ஒரு ஐதீகம். புரட்டாசி மாதம் மகாலபக்ஷத்தில் ரொம்ப சிறந்தது எதுனா அன்னதானம். அது அந்தந்த நாட்களில் வரக்கூடிய மதியம் 1லேருந்து 2 மணி, இல்லைன்னா காலையில் 6லேருந்து 7, இல்லைன்னா இரவு 8லேருந்து 9, இந்த 3 வேளைகள் இல்லை, ஏதாவது ஒரு உணவு யாருக்காவது வாங்கி கொடுங்க. கூட ஒரு லெமன் ஊறுகாய் வாங்கி கொடுங்க. அதே போல் என்னைக்காவது ஒரு காய்கறிகள், வெறும் உடனே அகத்திக்கீரை தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, பசுமாடு எதை சாப்பிடுமோ அதை வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது நடக்கும். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், பெரிய விசேஷம் நடக்கும். அதே போல் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யும், மருத்துவ உதவி, துணிமணி உதவி, ட்ரெஸ்ஸு, சாப்பாடுக்கு பண உதவியை தவிர மற்ற எந்த உதவி வேணுமா செய்யுங்க. அதெல்லாம் இந்த புரட்டாசியில் ரொம்ப அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். நவராத்திரியில் பெண் குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுறது, துணிமணி எடுத்து கொடுக்கறது, புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, புக்ஸு வாங்கி கொடுக்கறது, ஃபீஸ் கட்டுறது, மருத்துவ செலவு பண்ணுறது, நவராத்திரியில் பெண்களுக்கான உதவிகள் செய்ய செய்ய அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் எப்படியோ அதே போல் நவசக்தியுடைய அனுகூலத்தையும் அஷ்டலக்ஷ்மியுடைய அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி. அதனால தான் அவ்வளோ விசேஷம் புரட்டாசி மாதம். பெருமாளுக்கு உகந்த மாதம் என்பது எல்லோருக்கும் தெரியும். பெருமாள்னா இன்னும் திருப்பதி தான் நினைக்கக்கூடாது. நம்ம வீடு பக்கத்தில் இல்லை, நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பெருமாளே திருப்பதி பெருமாளை நினச்சி கும்பிட்றது, நரசிம்மரை கும்பிட்றது, கிருஷ்ணரை கும்பிட்றது, குருவாயூரை கும்பிட்றது, மகாலட்சுமியை கும்பிட்றது, ஆஞ்சநேயரை கும்பிட்டுறது. சரி, இவங்கெல்லாம் எனக்கு தெரியாது செல்வி, விநாயகரை கும்பிட்டுட்டு விநாயகர்கிட்ட போய் நின்னாவே போதும். புரட்டாசியில் சனிக்கிழமை மட்டும்தான் கும்பிடணும்னு கிடையாது. பிதிர் மாதம் என்பதனால ஒரு ராசிக்கும் 9ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அந்த 9ஆம் இடம் தான் பிதிர் மாதம், பிதிர் தோஷம், பிதிர் ஸ்தானம். அந்த 9ஆம் மாதம் ஒரு ராசிக்கும் என்னன்றது பார்த்து சொல்கிறேன். அந்த நாட்களில் போய் தெய்வ வழிபாடுகள் அன்னதானம் செய்ய செய்ய மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்பது ஐதீகம். இப்பொழுது நிகழ்ச்சிக்கான மேஷத்தில் முதல் ராசியை பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு புரட்டாசியில் சத்ரு ஜெயம், பணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, கடனமைப்பு நிவர்த்தி, நிம்மதி ஏற்படுவது, பணம் ஏற்படுவது, குடும்பத்தில் காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, பெரிய மனிதர்கள் தொடர்பு ஏற்படுவது, பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவது. மேஷம் என்றாலே வயிறு உபத்திரம்தான், வயிறை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மேஷத்திற்கு 9ஆம் இடம் என்பது தனுசு வரக்கூடிய
குரு பகவானுடைய இடம். ஸோ வேலைக்கிழமையில் தெய்வ வழிபாடு வைத்துக்கிறது, வேலைக்கிழமையில் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது உணவு தானம் கொடுக்கறது, பசுமாடுக்கு உணவு அளிப்பதெல்லாம் இந்த புரட்டாசியில் பெரிய விசேஷம் ஏற்படும். புரட்டாசியில் நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் கைகூடும், முதலீடுகள் ஏற்படும், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணமெல்லாம் ஏற்படும், விடுபட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தை பெறும், தேக ஆரோக்கியம் பொலிவு பெறும், மருந்து மாத்திரைகள் எல்லாம் சரியாக சிஸ்டமேட்டிக்காக மாற்றிக்கொள்வீர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த உடற்பயிற்சினா ரொம்ப சோம்பல், சிஸ்டமாகவே செய்ய மாட்டீங்க. இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து கண்டிப்பாக அதை கூட அழகாக ஆரம்பிச்சிருவீங்க. தெய்வ வழிபாடு அதிகமாக ஏற்படும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு. அதெல்லாம் பெரிய ஆனந்தத்தை ஏற்படுத்தி மனதில் நிம்மதியும் மனதில் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு உருவாகும். அதே போல் சத்ரு ஜெயம் ஏற்படும். அவங்களால பிரச்சனை இவங்களால பிரச்சனைலாம் இருக்கும், அதெல்லாம் மாறும். மெயினாக மேஷத்துக்கு டிப்ரெஷன் போகும், நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க. இதோட வேறு என்ன வேணும்? நிம்மதின்றதே இந்த மன அழுத்தம் போகும். இவ்வளோ நாள் யோசிக்கினே இருப்பாங்க, அது என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியாது. அந்த யோசனை போகக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு இந்த புரட்டாசியில் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சனிக்கிழமையில் தெய்வ வழிபாடு, அன்னதானம் கொடுப்பது, பசுமாடுக்கு உணவு அளிப்பது கண்டிப்பாக செய்யுங்க. அற்புதமான அமைப்பு ஏற்படும். கண்டிப்பாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் 40 வயதை கடந்தவர்கள் இதயத்தை ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது ரிஷபத்துக்கு நன்மை. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். ப்ரமோஷன் கிடைக்கும். புரட்டாசியில் ரொம்ப நாளாக ப்ரமோஷன் எதிர்பார்த்து, இல்லைனா இன்னொரு முதலீடு செய்கிறது, இல்லைனா எக்ஸ்பேன்ஷன் செய்கிறது எல்லாம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த தொழில், என்ன உத்தியோகம் செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்க விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஏற்படும். குடும்பத்தில் சண்டை போட்டுட்டு ஒரே வீட்டில் 2 சமையல் இல்லைன்னா 2 பெத்தை எல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் மாறிடும். குடும்பம் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபதாபம் பெரிய அளவு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். பிள்ளைங்க ஏதாவது ஒரு தப்பு உங்களுக்கு யார் மூலியமாவது ஏதாவது சொல்லுவாங்க, உடனே இந்த உலகமே போயிட்ட மாதிரியும், இந்த உலகத்தில் உங்கள் புள்ள தான் தப்பு பண்ண மாதிரியும் அப்படி ஆவேசமாக திட்டுறதெல்லாம் விட்டுட்டு அரவணைத்து கொள்வது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். எனவே தொழில், உத்தியோகம், வியாபாரம், அதே போல் பரம்பரை தொழில் பண்ணவங்க, தந்தை வழி தொழில் பண்ணவங்கெல்லாம் அந்த தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவாங்க. புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் சனிக்கிழமை உணவளிப்பது சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றமான அமைப்பையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வந்தாலும் வாகன அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிபி, சுகர், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல் கூடாது. பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஏதாவது தேக குறைபாடுகள் ஒரு டே கேர் சர்ஜரி மாதிரி போயிட்டு வந்து நிம்மதி ஆகிடுவீங்க, தெம்பாகிடுவீங்க. 10 வருஷம் இருந்த தொந்தரவு போச்சுடா அப்பான்னு சந்தோஷம் இருக்கும். அது தேக ஆரோக்கியத்தில் தான். குடும்ப விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. படைப்பாளிகள், சினிமா துறையினர், கலைத்துறையினர்களுக்கு அனுகூலம் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவெல்லாம் காணப்பட்டாலும் இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப நாள் எடுக்காதவங்க
லிவர் ஃபங்க்ஷன் ஏற்கனவே பாதிப்பு இருந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிதுனத்துக்கு ரொம்ப முக்கியம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீங்கன்னா உங்கள் வித்தையை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டியது வரும். அதனால் வாகன அமைப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இளம் வயதை சார்ந்த மிதுன ராசிக்காரங்க இந்த கீலிங்கெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்கள் காலை தான் வீலாக வச்சுருப்பாங்க. அதில் மட்டும் கவனமாக இருங்க. அப்புறமா செல்வி சொன்னார் நடந்ததுன்னு நான் சொன்ன நெகட்டிவ் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இவ்வளவும் சொல்கிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரங்க. வேலைக்கிழமையில் தெய்வ வழிபாடு, அது எந்த தெய்வம் பிடித்தாலும் போகிறது புரட்டாசியில் நல்லது. அன்னதானம் செய்கிறது, பசுமாடு செய்கிறது விசேஷமான பலனை தரும். கடகராசிக்காரர்களுக்கு தொழிலில் அற்புதம் அமைப்பு ஏற்படும். தொழிலில் இருந்த நெகட்டிவ் மாறும். ஒரு மாதிரி டிப்ரெஷன் இந்த அமைப்பு மாறும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் நம்பிக்கை ஏற்படும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரிக்கம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கடகராசிக்காரர்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் கால் சம்மந்தப்பட்ட உபத்திரம், கழிவு பாதையில் உபத்திரம் சிறிது கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகள் விஷயம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயம் டாப் மோஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். டக்குன்னு எடுக்கக்கூடிய காரியமெல்லாம் ஜெயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது மன அழுத்தத்தை போக்கும். புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். புது தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக சந்தோஷமான அமைப்பை தருவார்கள். சுபகாரிய தடைகளுக்கு நிவர்த்தி ஏற்படும். புரட்டாசியில் சுபகாரியம் பேசக்கூடாதுன்னு எந்த சட்டமும் சாஸ்திரமும் சொல்லலை. தைரியமாக குடும்பத்துக்கு தேவையான சுபகாரியங்கள், இரத்த பந்தத்துக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு 60, 70, 80 கல்யாணம்லாம் நடத்தணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக செய்யலாம். கடகராசிக்காரங்களுக்கு பண வரவு வரும், ப்ரமோஷன் வரும், புது படிப்பு படிப்பீங்க. அதே போல் படிப்பில் இருந்த தடை நீக்கும். புது டிகிரி எடுக்கிறதுக்கு உண்டான நீண்ட நாள் கனவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு புரட்டாசி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்க. செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் செய்வது, தெய்வ வழிபாடு செய்வது, பசுமாடுக்கு உணவளிப்பது விசேஷமான பலனை தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலம் காணப்படும். பெரியோர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். பெற்றோர்கள் சந்தோஷமாக இருப்பதனால உங்களுக்கு பெரிய உதவிகள் செய்வார்கள். அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன மாற்றங்கள், பழைய கடனை செட்டில் செய்வதற்குண்டான முயற்சியெல்லாம் ஏற்படும். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. காது மூக்கு தொண்டை பல்லு ஏதாவது பிரச்சனைன்னா மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆயில் புல்லிங் செய்வது, உப்பு போட்டு காக்லிங் செய்வது என்று மருத்துவர் சொல்லுவதெல்லாம் கேட்டு கண்டிப்பாக பார்த்துக்குங்க. இந்த அமைப்பில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். முதுகு தண்டுவடத்துக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் புத்திசாலிகள். பெரிய அளவு அனுகூலம் காணப்படும். படைப்பாளிகள், மீடியா துறையினர், ஆசிரியர்கள், பாடலாசிரியர்களுக்கெல்லாம் புது கௌரவம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரிய தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். சுபகாரியை பற்றி பேச்சு வரும். திருமண அமைப்பில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடை டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகள், விடுபட்ட மலைக்கோயில்கள் வழிபாடெல்லாம் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். 2ஆம் இடத்தில் கேதுவுடன் சூரியன் இருப்பதனால் ஐயா சாமி வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கோவப்படாதீங்க. வேலைக்காரர்கள் இடத்திலும் பேசுவதில் கவனமாக இருங்க. நெய்பர்ஸ்கிட்டையும் கவனமாக இருங்க. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், பெரிய பொறுப்புக்கு கொடுப்பார். நல்லபடியாக முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிராப்தம் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வெள்ளிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பதும், அன்னதானம் செய்வதும், தெய்வ வழிபாடு செய்வதும் பெரிய குறைகளையும் மூதாதையர்களுக்கு இருந்த சாபமும் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் கன்னியா ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம்,
சளி, காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி போன்ற விஷயம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தொற்று நோய்கள் பரவக்கூடிய நேரத்தில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எனவே மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பானவங்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கணும். இருக்கக்கூடிய நைபர்ஸு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுக்கு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். தைரியம், நம்பிக்கை ஏற்படும். குரு பார்வை இருப்பதனால் கண்டிப்பாக பணத்தில் இருந்த பாதிப்பு படிப்படியாக குறையும். கண்டிப்பாக அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகத்தை விட்டு விட்டு வேறு உத்தியோகம் போகிறேன்னு, இருக்கிற உத்தியோகத்தில் ராஜினாமா பண்ணுறேன்னு ஸ்டைலாக பண்ணாதீங்க. பெரிய கஷ்டப்படுவீங்க. மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்க. கன்னியா ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய தொழில், இருக்கக்கூடிய உத்தியோகம், இருக்கக்கூடிய வியாபாரம், இருக்கக்கூடிய படிப்பு, தஸ்தாவேஜுகள், அது கணக்கு வழக்குகளில் ரொம்ப கவனமாக இல்லைன்னா பெரிய சிக்கலும் பெரிய கஷ்டமும் நிச்சயமாக ஏற்படும் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க துலா ராசிக்காரங்க. புதன்கிழமை அன்னதானம் செய்வது, தாயார் பெருமாள் வழிபாடு செய்வது, அதே போல் பசுமாடுக்கு உணவளிப்பது விசேஷமான பலனை தரும். கண்டிப்பாக உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணம், சத்ரு ஜெயமெல்லாம் ஏற்படும். சுபவிரய பிராப்தம் ஏற்படுகிறது. பெரிய அளவுக்கு கடன் அமைப்பு திடீர்னு ஏற்பட்டுடும். கிரெடிட் கார்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். அதே புரட்டாசி மாதத்தில் துலா ராசிக்காரர்கள் அதே சமயம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்க. அவங்க ஏதாவது கோபப்பட்டால் கூட அதை பெருசாக கண்டுக்காதீங்க. அதையே நினச்சி தேக ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. அலர்ஜி சம்பந்தப்பட்ட உபத்திரம், சுவாச கோளாறுகள், ஜாயின்ட் பெயின்ஸு, மன அழுத்தம் திடீரென்று ஏற்படும். மன அழுத்தம் துலா ராசிக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி என்பதனால் டக்குன்னு வரும். வீணா அல்ட்டிக்குன்னு மாட்டிக்காதீங்க. நரசிம்மர் வழிபாடு பெரிய அளவுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். துலா ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் காட்டுவதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாள்வது, மற்றவர்கள் பணத்தை கையாள்வது சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். துலா ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். இரத்த பந்த உறவுகள், தாய் தந்தை உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். தொலை தூரத்தில் இருந்தாலும் பெற்றோர், பெரியோர், இரத்த பந்த உறவுகளுடன் வீடியோ காலிலாவது கொஞ்சம் சந்தோஷமாக ஆறுதலாக பேசுவது அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். திங்கட்கிழமை அன்னதானம் செய்வது, பசுமாடுக்கு உணவளிப்பது, தெய்வ வழிபாடு செய்வது விசேஷம். லாபம், அனுகூலம் காணப்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். புரட்டாசி மாதத்தில் வீடு நலம் சம்பந்தப்பட்ட, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட, டிவி வாங்கணும், கேமரா வாங்கணும், ஃபோனு வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணுன்ற நினைவு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு நினைவு கண்டிப்பாக உங்கள் வசதிக்கு ஏற்ப நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுபகாரியத்தில் இருந்த தடை டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு அற்புதமான பாத்திரத்துக்கு உண்டான அமைப்பு சிலருக்கு ஏற்படும். ரொம்ப நாட்களாக வேலை தேடி கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்து இந்த ப்ரமோஷன் எதிர்பார்த்திருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் என்று நினைத்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு கிடைக்கிறது. ஆச்சரியமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். பிள்ளைகளுடைய வாகனத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு கோபதாபம் மட்டும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் ஒரு தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக இருப்பது மிக மிக விசேஷம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்த்தால்
கண்டிப்பாக கிடைக்கும். இன்கிரிமெண்ட் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. ஞாயிற்றுக்கிழமையில் புரட்டாசியில் அன்னதானம் செய்வது, பசுமாடுக்கு உணவளிப்பது, தெய்வ வழிபாடுகள் செய்வது, குறிப்பாக பசுமாடுகளுக்கு கோதுமை வெல்லம் கலந்த உணவளிப்பதெல்லாம் தனுசுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தை தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு புரட்டாசியில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட கவலை தீரும். உத்தியோகமே இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். இந்த புரட்டாசியில் உத்தியோகத்தில் ஏதாவது குறை வந்தால் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பை தவிர கிரகம் பொறுப்பு கிடையாது. நீங்களாகவே உங்களுடைய தேவையில்லாத விஷயத்திற்கு, கோபத்திற்கு அதை அழித்து கொள்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். கொடுத்த வாக்கை வார்த்தைகளில் மட்டும் வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால் சும்மா அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்றெல்லாம் ஆவேசப்பட்டு பேசுவதை மட்டும் விட்டுவிடுங்கள். நிதானத்துடன் இருங்கள். குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால் தொண்டை பகுதி, பல்லு பகுதி மிக கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். புது பொறுப்புகளுக்கு வருவது, புதிய பொறுப்புகள் அனுகூலம் கிடைப்பது, புது பதவிகளுக்கு கிடைப்பது, இன்க்ரிமெண்ட் கிடைப்பதெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் மிகப்பெரிய லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு தனுசுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். முதுகு தண்டுவடத்திற்கு சிறிய உடற்பயிற்சிகள் பெரிய அளவு மன வளத்திலிருந்து மீட்டு கொடுக்கும். யோசித்து கொண்டே இருக்காதீர்கள். குறிப்பாக உங்கள் துணை அல்லது துணைவியாரை பற்றி நெகட்டிவாக யோசிப்பதை விட்டு விடுவது நன்மையான அமைப்பு. உங்களோட அவர்கள் உங்கள் மீது அதிக அக்கறை கொண்டுள்ளவர்களாக தான் இருப்பார்கள். அதற்காக போட்டு நீங்களாக யாரோ அதை சொல்கிறார்கள் இதை சொல்கிறார்கள் என்று நல்லா இருக்கிற கூட்டுக்குள் கல்லெறிவது தேவையா என்பதை யோசித்து கொள்வது தனுசுக்கு மிக மிக முக்கியம். கண்டிப்பாக புது தொழில் தொடங்கலாம், புரட்டாசியில் தொடங்கலாம் என்றால் தைரியமாக தொடங்கலாம். புது பொறுப்புகள் போகலாம். புது படிப்பு படிக்கலாம் என்றால் தைரியமாக படிக்கலாம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் உரித்தாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனுசுக்கு ஏற்படுவது இந்த புரட்டாசியில் என்பதை கவனத்தில் கொள்வது விசேஷமான பலனை தரும். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். வார்த்தைகளில் மட்டும் எச்சரிக்கை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு அதிகமாக போராடக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையில் அன்னதானம் செய்வது, தெய்வ வழிபாடு செய்வது மிக மிக சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக சிறு சிறு தடைகள் காணப்படும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். புது அறிமுகத்தில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். வயிறு, முதுகு, கழிவு, பாதங்கள், முட்டு வலிகள் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது. உடற்பயிற்சி செய்யாத மகர ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் புரட்டாசி மாதம் ஏற்படுத்திவிடும். கண்டிப்பாக ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். சோம்பல் அதிகமாக இருக்கும். தூக்கமின்மை அதிகமாக ஏற்படும். எனவே தூங்குவது மிக மிக முக்கியம். அந்தந்த நேர காலகட்டத்தில் தூங்கவில்லை என்றாலும் 5 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரத்திற்கு கண்டிப்பாக ஓய்வெடுப்பதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. யோசித்து கொண்டே இருப்பீர்கள். என்ன யோசிக்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது. ராகு ஆனால் அற்புதமான அமைப்பில் இருப்பதனால் தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த குறை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை ஏற்படும். எல்லாவற்றிலும் வெற்றி வாகை சேர்ப்பதற்கு ராகுடைய அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக மலை கோயில்களுக்கோ குலதெய்வ கோயில்களுக்கோ விடுபட்ட தெய்வ வழிபாடுகளுக்கோ நல்ல குரு கிடைக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். புதன்கிழமை மட்டும் தெய்வ வழிபாடு, அன்னதானம் செய்வது, பசுக்கு உணவளிப்பதெல்லாம் வைத்து கொள்ளக்கூடிய மகரத்திற்கு பெரிய அளவு ஏற்றம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் சொன்னால்
அதற்கு செல்வி வாயால் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று பார்க்கிறேன். மிக கவனமாக பார்த்துக்கொள்வது மகரத்திற்கு வாகனத்தில் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புரட்டாசியில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் சூரியன் வரக்கூடிய அமைப்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட, தலைவலி சம்பந்தப்பட்ட, இரத்த நாளங்கள் சம்பந்தப்பட்ட பிளாக் இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் மீண்டும் கவனக்குறைவால் யோசனையால் பிளாக்கு தொந்தரவு வந்துவிடும். எனவே மிக கவனமாக இருப்பது தேக ஆரோக்கியம். அதே போல் கையெழுத்திடுவதற்கு முன்பாக சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல்களோட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையில் பசுமாடு உணவளிப்பது மிக கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். பசுமாடுகள் விஷயத்தில் கண்டிப்பாக அதிகமாக கடைபிடிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். நான் கடல் கடந்து இருக்கிறேன், இந்த ஊரில் ஏது பசுமாடுன்னா உறவினர்கள்கிட்டயோ நண்பர்கள்கிட்டயோ சொல்லி வெள்ளிக்கிழமை போட்டார்களா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள் என்று அன்புடன் கேட்டு அதை கடைபிடிப்பது விசேஷமான அமைப்பாக காணப்படும். நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ இல்லையோ, வெள்ளிக்கிழமையில் மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் அன்னதானம் செய்வது சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் கவனமாக இருந்தால் போதுமே தவிர பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் எல்லா விதத்திலும் ராகு அமைப்பு வாக்குஸ்தானத்தில் இருப்பதனால் உணர்ச்சி வசப்படுவது, கூடா நட்பு செய்வது, சில நண்பர்களை நம்புவது, இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது, இந்த முதலீடு செய்வது, அந்த முதலீடு செய்வது என்று மாட்டிக்கொண்டு முழிக்காதீர்கள். அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பத்தாருடன் கலந்தாலோசிக்காமல் தவறான முடிவுகளோ டக்குன்னு ரோஷப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளோ கூடவே கூடாது. முடிந்த அளவுக்கு தெய்வ மார்க்க பயணங்கள், குருமார்க்க பயணங்கள், குரு ஆசீர்வாதம் பயணங்கள் எடுத்துக்கொள்வது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பது, தெய்வ வழிபாடுகள் செய்வது, அன்னதானம் செய்வது விசேஷம் என்பது ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. வயிறு சம்பந்தப்பட்ட, அசிடிட்டி சம்பந்தப்பட்ட, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி சனி வக்கரமாக இருந்தாலும் உடற்பயிற்சி மறக்காமல் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் ஜெயத்தை ஏற்படுத்தி தருவார்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் பகாலபட்சம் இருப்பதனால் கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எனவே அமாவாசை மகாலபட்சம் அமாவாசை வரைக்கும் முடிந்தால் அன்னதானம் செய்வது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் அமாவாசை வரைக்கும் வெஜிடேரியனாக இருப்பது, இரவு நேரத்தில் 6 மணிக்குள்ளாக டின்னரை முடித்து விடுவதெல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் அடுத்த புரட்டாசிக்குள்ளாக பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி தருவதற்குண்டான எளிய பரிகாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சூரியனுடன் கேது இருப்பதனால் கோளர் பதிகத்தை தினமும் சொல்ல சொல்ல கேட்க கேட்க விசேஷமான பலனை தரும். தேகாரோக்கியத்திலும் குடும்பத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சுபவிரயம், லாபம், அசையாமசை பொருள் சேர்க்கை, நிலம் வாங்கிறது, விவசாய பொருள் வாங்கிறது, விவசாய அமைப்பு வாங்கிறது, வண்டி வாகனம் மாற்றுறதெல்லாம் கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு அதிலெல்லாம் ஒரு குறையும் இருக்காது. ஜெயம் ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டக்கூடிய மீனராசிக்காரர்கள் அனுகூலத்தை பெறுவார்கள். எனவே குடும்பத்தில் கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. அர்த்தம் பீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.